பாப்பாவோட தம்பியோட ட்ரெஸ்லாம் ஒன் யூஸ் போட்டது தான். குட்டி, குட்டி ட்ரெஸ்ஸு அவ்ளோ அழகழகு ட்ரெஸ்ஸா இருந்துச்சு. எனக்கு எதையுமே தூக்கி போடவோ, இல்ல சுத்தமா மனசே இல்ல. யார்ட்ட குடுக்கலான்னு பார்த்தாலும், யார்ட்ட குடுக்குறதுன்னு தெரியாம ரொம்ப நாளா அப்படியே வச்சிருந்தேன். 2 பை தேர்ந்துடுச்சு. நம்ம இப்ப இருக்க ஏரியாலருந்து ட்ரஸ்ட்லேருந்து ஆள் வராங்க. வந்து இந்த புள்ள குழந்தைங்க ட்ரெஸ் யார் ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, பழைய ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் நம்மளால என்ன உதவி பண்ண முடியுமோ அத பண்ணலாம். அதனால அவங்க வந்திருந்தாங்களா, போன வாட்டி எனக்கு குடுக்கவே முடியல. இந்த வாட்டி வந்திருந்தாங்க. சரி மேல இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நானே ஒரு சேர போட்டு எடுத்து, குட்டி குட்டி ட்ரெஸ்ஸா இருந்துச்சு. எல்லா ட்ரெஸ்ஸையும் பார்க்கும்போது அவ்ளோ ஆசையா இருந்துச்சு. இதுங்கலாம் திரும்ப இது மாரி ஆக முடியாதுல்ல அப்படிங்கிற மாரி ஃபீலாவே இருந்துச்சு. அப்படியே எனக்கு ஞாபகத்துக்கு ஒரு 2, 3 ட்ரெஸ் மட்டும் அழகா எடுத்து வச்சுட்டு, மீதி எல்லாத்தையுமே குடுத்து விட்டேன். பாப்பாவோட அந்த குழந்தை தூக்கிப்போம்ல கேரியர் அதுவுமே இருந்துச்சு. அதெல்லாம் காட்டிட்டு இருந்தேன். இதுல தான் உங்கள போட்டு வச்சிருந்தேன். பாப்பா, தம்பி 2 பேரும் யூஸ் பண்ணியுமே அது இன்னும் புதுசாவே இருந்துச்சு. அத தொடச்சு வச்சுட்டு, திரும்ப எடுத்து மேல வச்சுட்டேன். ஒரு ஞாபகத்தமா அத வச்சுப்போம்ன்னு சொல்லிட்டு. அத ரொம்ப நாளாவே வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏதாவது யூஸ்ஃபுல்லா குடுக்கணும்னு நெனச்சுட்டே இருந்தேன். இன்னைக்கு ஒரு ட்ரெஸ்ல குடுத்து ரொம்பவே நிம்மதியா இருந்துச்சு மனசுக்கு. அன்னைக்கு உங்க அப்பா வீட்ல இல்ல. நாங்க மட்டும் தான் இருந்தோம். அதனால அவங்க 2 பேரும் எக் டோஸ்ட் மாரி பண்ணி குடுத்துட்டேன் பிரெட்ல. அப்ப நான் என்ன பண்ணலாம்ன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி பிரெட் ஆம்லெட் போட்டு சாப்பிடலாம்ன்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் இந்த மாரி கிரீன் சட்னிலாம் வச்சு இத செஞ்சதே இல்ல இதுவரையும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு சாப்பிடுறது மாரி. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு ஃபர்ஸ்ட் கிரீன் சட்னிக்கு புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, லெமன் ஜூஸ், தயிரு, அதுக்கப்புறம் கொஞ்சமா பொட்டுக்கல்ல ஆட் பண்ணி நல்லா அரைச்சு எடுத்துட்டேன். முட்டைய உடைச்சு ஆட் பண்ணிட்டு, அதுல கொஞ்சம் மிளகுத்தூள், உப்பு மட்டும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன். அந்த முட்டைய நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு, அதுல பிரெட்டையும் போட்டு 2 பக்கம் திருப்பி போட்டு, ஒரு சைடு கிரீன் சட்னி வச்சு அப்ளை பண்ணிட்டு, ஒரு பக்கம் மயோனைஸ் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். சீஸ் இருந்ததுனால ஆட் பண்ணிட்டேன். இல்லன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா ஸ்லோ குக் பண்ணி எடுத்தீங்கன்னா, சீஸ் எல்லாம் உருகி சூப்பரா ரெடி ஆயிரும். டிப்க்கு சாஸ் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்துச்சு. பாப்பாக்கு, தம்பிக்கு குடுத்தேன். அவங்க 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்புறம் அவங்களுக்கு இன்னொன்னு போட்டு குடுத்தேன். அவங்க நல்லா சாப்பிட்டாங்க. நீங்களும் ஒரு தடவ இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் செம்மையா இருந்துச்சு. பை பை.